இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய டெஸ்ட் அணியிலிருந்து ஜஸ்பிரீத் பும்ரா காயம் காரணமா விலகி இருந்தாலும் அவருக்கு பதிலா முகமது ஷமிக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு பதிலா ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஆகிப் நபிக்கு முதல் முறையா இந்திய டெஸ்ட் அணியில இடம் கிடைச்சிருக்கு. இதனால ஷமியோட இந்திய கெரியர் முடிவுக்கு வந்துடுச்சான்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. 2023 உலக கோப்பையும் 2025 சாம்பியன்ஸ் டிராபியிலும் இந்திய அணிக்காக செம்ம பெர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்டுகளை அள்ளினாலும் உடற்தகுதி காரணத்தை கூறி ஷமிக்கு தொடர்ந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டுட்டே இருக்கு. கடந்த 2023 பிறகு ஷமி இந்திய டெஸ்ட் அணிக்காக ஒரு போட்டியில கூட விளையாடல. சில மாதங்களுக்கு முன்னாடி பேசிய தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கு ஷமி முழு ஃபிட்னஸ்ல இல்லன்னு கூறியிருந்தார். ஆனா ரஞ்சி டிராபில ஷமி செம்மையா பந்து வீசி 7 போட்டிகள்ல 37 விக்கெட்டுகள் எடுத்திருந்தார். 3 தடவை 5 விக்கெட் ஹாலும் எடுத்தார். இருந்தும் அவரை தேர்வு செய்யாம இளம் வீரரான ஆகிப் நபிக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பது பெரிய பேசு பொருளா மாறியிருக்கு. இதனால இனிமேல் மூத்த வீரர்களை விட இளம் வீரர்களுக்கு தான் இந்திய அணி அதிக முக்கியத்துவம் கொடுக்க போகுதுன்னு பலரும் பேசிட்டு இருக்காங்க. ஷமிக்கு இன்னும் இந்திய டெஸ்ட் அணியில ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது சரியான முடிவா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.